பாக்கியராஜா அவர்களோட உடலுக்கு இறுதி சடங்கு செய்ய போறாங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. ஸோ பாரதி ராஜா அவர்களுக்கு எப்படி அரசு மரியாதை கொடுத்தாங்களோ முதலமைச்சர் விஜய், அதே மாதிரி பாக்கியராஜா அவர்களுக்கும் அரசு மரியாதை கொடுப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி இணையதளத்தில் எழுந்திருக்கு. ஸோ விஜய் அவர்கள் இதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ண போறார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நடிகரும் தமிழ் சினிமாவின் பிரபல இயக்குனருமான பாக்கியராஜா அவர்கள் இன்று உயிரிழந்திருக்காங்க. அவங்களோட உயிரிழப்புக்கு என்ன காரணம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது இன்று காலை 9:50 மணிக்கு பாக்கியராஜா அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அவருக்கு 73 வயது ஆகிறது அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ எதனால உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ½ அன் அவர் முன்னாடி ஒரு செய்தி அதிகமாக ஸ்ப்ரெட் ஆனது. அதாவது அவருக்கு வயது அதிகமானதால் வயது முயற்சி காரணமாக பாக்கியராஜா அவர்கள் உயிரிழந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் திடீர்னு வந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுக்கு முன்பே பாக்கியராஜா அவர்களுக்கு அதிகமான பிரஷர் இருந்திருக்கு. அதே மாதிரி ஹார்ட் அட்டாக் இதுக்கு முன்பே வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ நேற்று இரவு மீண்டும் பாக்கியராஜா அவர்களுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் வந்திருக்கு, ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஸோ அதனால பக்கத்தில் இருக்க அப்போலோ மருத்துவமனையில் பாக்கியராஜா அவர்கள் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இரவு முழுவதும் பாக்கியராஜா அவர்களுக்கு தீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்கு. நேற்று இரவு 12 மணிக்கு மேல பாக்கியராஜா அவர்களோட உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது செகண்ட் ஹார்ட் அட்டாக் தான், அதனால இதுக்கு பெருசா கவலைப்பட தேவை, கண்டிப்பா ரெக்கவர் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று ஐசியூல பாக்கியராஜாவுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு. ஆனா இன்று காலை விடிகாலை அவரோட உடல்நிலை ரொம்பவே மோசமாகி இருக்கு. ரொம்பவே மோசமாகி இன்று விடிகாலை அதாவது 7 மணிக்கு இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற சில செய்திகள் பரவி கொண்டிருக்கு. ஸோ விடிகாலை அவர் ஹார்ட் அட்டாக் பெயின் ரொம்ப அதிகமாகி அதுக்கப்புறமா அவருக்கு தீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்டதாம். அதுக்கப்புறமா சிகிச்சை பலனின்றி தான் பாக்கியராஜா அவர்கள் இழந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது 8 மணிலிருந்து சோசியல் மீடியாவில் சமயம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. நிறைய பேர் பாக்கியராஜா இறந்துட்டாங்கன்னு பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இது ஒரு ரூமரான விஷயம், எந்த ஒரு இடத்தையும் கன்ஃபார்ம் ஆகல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இல்ல ரூமர் சொல்லிட்டு இருந்தாங்க. கரெக்டா ஒரு 9:50 மணிக்கு அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பாக்கியராஜா அவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அவருக்கு 73 வயது ஆகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுக்கு முன்பே ஒரு 7 வருஷத்துக்கு முன்பு பாக்கியராஜா அவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த ஹார்ட் அட்டாக்கே ரொம்ப சீரியஸான கண்டிஷன் பாக்கியராஜா போனார். ஆனா அதை இது வரைக்கும் எந்த ஒரு இடத்தையுமே அவங்களோட ஃபேமிலி ரிவீல் பண்ணாம தான் இருந்தாங்க. ஹார்ட் அட்டாக் இல்லாம வேற ஏதாவது அவரோட உடம்புல பிரச்சனை இருக்கான்னு கேட்டா, அவருக்கு வயது முதிர்ச்சி அதிகமானதுதான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதனாலே அவர் உயிரிழந்திருக்காங்க. ஹார்ட் அட்டாக் பெயின் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அவருக்கு கடந்த ஒரு 12 மணி நேரமாவே தீவிர சிகிச்சை மருத்துவர்கள் கொடுத்திருக்காங்க. அந்த சிகிச்சை பலனின் தான் உயிரிழந்திருக்காங்க. இப்ப அவரோட உயிரிழப்புக்கு குடும்பத்தினர் ஆறுதல், அதாவது அவங்க குடும்பத்தினருக்கு தமிழக சினிமா துறையினர் ஆதரவு தெரிவித்திருக்காங்க. அதை தொடர்ந்து அவரோட இறுதி ஊர்வலம் பிரம்மாண்டமா நடக்க போகிறது. ஸோ இறுதி சடங்கும் அவங்க வீட்டில் நடக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. பாக்கியராஜா அவர்களோட சொந்த இடத்துல எப்படி அவங்களோட இறுதி சடங்கு நடந்துச்சோ அதே மாதிரி பாரதி ராஜா அவர்களோட சொந்த இடத்துல தான் அவங்களோட இறுதி சடங்கும் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ அப்போலோ மருத்துவமனையிலிருந்து மிக விரைவில் பாக்கியராஜா அவர்களோட உடலை கொண்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி இன்னைக்கு நைட், அதாவது இன்னைக்கு காலையில 7 மணிக்கே அவர் உயிரிழந்துட்டாங்க. ஸோ நமக்கு அஃபிஷியலா நியூஸ் கிடைச்சது காலையில 9 மணிக்கு. ஸோ அதுக்குள்ள ப்ராப்பரான ப்ரொசீஜர் எல்லாமே முடிஞ்சிருச்சு. 7 மணிக்கு ப்ராப்பரான ப்ரொசீஜர் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால இன்று காலை 10 மணிக்கு இறுதி சடங்கு ஆரம்பித்து விடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இவரோட உயிரிழப்பு உயிர் ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில இருக்கு, உடல் மோசமான நிலையில் இருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்ன உடனே இவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. முக்கியமா இவரோட மகன், அதுக்கப்புறம் மருமகள் எல்லாத்துக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. இப்ப அவங்க எல்லாருமே 7 மணிக்கு ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. ஸோ 7 மணிக்கு அவர் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ பாக்கியராஜா அவர்கள் இறந்து போகும்போது அவங்களோட குடும்பமே பக்கத்துல இருந்தது. பாக்கியராஜா அவர்களோட செய்த புண்ணியம் அப்படின்னு சொல்ல வேண்டும். ஏன்னா பாரதி ராஜா அவர்கள் உயிரிழக்கும் போது யாருமே இல்லாம தனியா இறந்து போயிருந்தாரு. ஸோ அவரோட உயிரிழப்பு ரொம்ப மோசமாவே இருந்தது. வாயில ரத்தம் கக்கி இறந்து போயிட்டாங்க. பார்க்க கூட யாருமே இல்லை. ஆனா பாக்கியராஜா அவர்கள் இறக்கும் போது மொத்த குடும்பமும் பக்கத்துல இருந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதனாலதான் ப்ராப்பரான ப்ரொசீஜர் முடிச்சு கரெக்டா 9:50 அவரோட அபிஷியலா நியூஸ் அறிவித்திருக்காங்க. இது வரைக்குமே தமிழ் சினிமால பல படங்கள் இயக்கி இருக்காங்க, பல படங்கள் நடித்திருக்காங்க. ஒரு பிரபலமான இயக்குனர் அப்படிங்கிற பெயரையும் பாரதி ராஜா வாங்கியிருக்காங்க. 90s ஒரு பிரபலமான நடிகர், அதாவது பெண்களை கவரும் அளவுக்கு ஒரு பிரபலம் பாக்கியராஜா கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்ப வரைக்கும் பாக்கியராஜாவுக்கு ஒரு தனி மவுஸ் தான் இருக்கு. சின்ன சின்ன கேரக்டர் இப்ப பாக்கியராஜா நடித்திருந்தாலுமே பாக்கியராஜா நடித்த படமா அப்படிங்கிற ஒரு ஆர்வம் மக்கள் மத்தியில் ரொம்பவே அதிகமா இருக்கு. இப்ப அவரோட உயிரிழப்பு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. சமீபத்தில் தான் பாரதி ராஜா அவர்கள் உயிரிழந்தாங்க. ஒரு பிரபல இயக்குனர், ஒரு இயக்குனரின் சிகரம் அப்படின்னு சொல்ல வேண்டும். அவர் உயிரிழந்ததை தமிழ் சினிமா ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்ப அவரை தொடர்ந்து அடுத்த ஒரு பிரம்மாண்டமான இயக்குனர் பாக்கியராஜா அவர்களோட உயிரிழப்பு இன்னுமே தமிழ் சினிமாவுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. ஸோ நமக்கு முன்னாடி இருந்தாங்க, அதாவது 90sல தமிழ் சினிமா வழி நடத்தினவங்க இப்ப தமிழ் சினிமா விட்டு பிரிறாங்க நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை தமிழ் சினிமா நடிகர்கள் தங்களோட வருத்தங்களை இணையதளத்தில் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப இன்னைக்கு பாக்கியராஜா அவர்களுடைய இறுதி சடங்கு அவங்களோட இல்லத்துல ரொம்ப ஸ்மூத்தா நடக்க போகிறது. அதை தொடர்ந்து நாளை மாலை 11 மணி இல்ல 12 மணிக்கு அவரோட உடல் புதைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதுக்குள்ள அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், அதுக்கப்புறமா தமிழ் சினிமா நடிகர்கள், முதலமைச்சர் விஜய் எல்லாம் பாக்கியராஜா அவர்களோட உடலுக்கு ஆறுதல்
பாக்யராஜா அவர்களோட உடலுக்கு வந்து இறுதி சடங்கு வந்து செய்ய போறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. ஸோ பாரதி ராஜா அவர்களுக்கு எப்படி வந்து அரசு மரியாதை வந்து கொடுத்தாங்களோ முதலமைச்சர் விஜய், அதே மாதிரி வந்து பாக்யராஜா அவர்களுக்கும் அரசு மரியாதை வந்து கொடுப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து இணையதளத்தில் எழுந்திருக்கு. ஸோ விஜய் அவர்கள் இதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் வந்து பண்ண போறார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நடிகரும் தமிழ் சினிமாவின் பிரபல இயக்குனருமான பாக்யராஜா அவர்கள் இன்று வந்து உயிரிழந்திருக்காங்க. ஸோ அவங்களோட உயிரிழப்புக்கு என்ன காரணம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது இன்று காலை 9:50 மணிக்கு வந்து பாக்யராஜா அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அவருக்கு வந்து 73 வயது வந்து ஆகிறது அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ எதனால உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ½ an hour முன்னாடி வந்து ஒரு செய்தி வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆனது. அதாவது வந்து அவருக்கு வந்து வயது அதிகமானதால் வந்து வயது முதிர்ச்சி காரணமாக வந்து பாக்யராஜா அவர்கள் உயிரிழந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் திடீர்னு வந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இதுக்கு முன்பே வந்து பாக்யராஜா அவர்களுக்கு அதிகமான பிரஷர் வந்து இருந்திருக்கு. அதே மாதிரி வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இதுக்கு முன்பே வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ நேற்று இரவு மீண்டும் வந்து பாக்யராஜா அவர்களுக்கு ஹார்ட்ல வந்து ப்ராப்ளம் வந்திருக்கு, ஹார்ட் அட்டாக் வந்து வந்திருக்கு. ஸோ அதனால வந்து பக்கத்தில் இருக்க அப்போலோ மருத்துவமனையில் வந்து பாக்யராஜா அவர்கள் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இரவு முழுவதும் வந்து பாக்யராஜா அவர்களுக்கு தீவிர சிகிச்சை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. நேற்று இரவு 12 மணிக்கு மேல வந்து பாக்யராஜா அவர்களோட உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமா வந்து சரியாகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து இது செகண்ட் ஹார்ட் அட்டாக் தான், அதனால வந்து இதுக்கு வந்து பெருசா வந்து கவலைப்பட தேவை, கண்டிப்பா வந்து ரெக்கவர் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று வந்து ஐசியூல வந்து பாக்யராஜாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து நடந்திருக்கு. ஆனா வந்து இன்று காலை விடிகாலை வந்து அவரோட உடல்நிலை ரொம்பவே வந்து மோசமாகி இருக்கு. ரொம்பவே மோசமாகி இன்று விடிகாலை அதாவது 7 மணிக்கு வந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற சில செய்திகள் வந்து பரவி கொண்டிருக்கு. ஸோ விடிகாலை வந்து அவர் ஹார்ட் அட்டாக் வந்து பெயின் வந்து ரொம்ப அதிகமாகி அதுக்கப்புறமா அவருக்கு வந்து தீவிர சிகிச்சை வந்து கொடுக்கப்பட்டதாம். அதுக்கப்புறமா சிகிச்சை பலனின்றி தான் வந்து பாக்யராஜா அவர்கள் இழந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது வந்து 8 மணிலிருந்து சோஷியல் மீடியால சமயம் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது. நிறைய பேர் வந்து பாக்யராஜா வந்து இறந்துட்டாங்கன்னு பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இது ஒரு ரூமரான விஷயம், எந்த ஒரு இடத்தையும் வந்து கன்ஃபார்ம் ஆகல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இல்ல ரூமர் சொல்லிட்டு இருந்தாங்க. கரெக்டா ஒரு 9:50 மணிக்கு வந்து அபிஷியலா வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, பாக்யராஜா அவர்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அவருக்கு வந்து 73 வயது ஆகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுக்கு முன்பு வந்து ஒரு 7 வருஷத்துக்கு முன்பு வந்து பாக்யராஜா அவர்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த ஹார்ட் அட்டாக்கே வந்து ரொம்ப சீரியஸான கண்டிஷன் வந்து பாக்யராஜா போனார். ஆனா வந்து அதை வந்து இது வரைக்கும் எந்த ஒரு இடத்தையும் வந்து அவங்களோட ஃபேமிலி வந்து ரிவீல் பண்ணாம தான் இருந்தாங்க. ஹார்ட் அட்டாக் இல்லாம வேற ஏதாவது அவரோட உடம்புல அந்த பிரச்சனை இருக்கான்னு கேட்டா, அவருக்கு வந்து வயது முதிர்ச்சி வந்து அதிகமானதுதான் மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதனாலே வந்து அவர் உயிரிழந்திருக்காங்க. ஹார்ட் அட்டாக் வந்த பெயின் வந்து அவரால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அவருக்கு வந்து கடந்த ஒரு 12 மணி நேரமாவே வந்து தீவிர சிகிச்சை வந்து மருத்துவர்கள் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த சிகிச்சை பலனின் தான் வந்து உயிரிழந்திருக்காங்க. இப்ப அவரோட உயிரிழப்புக்கு வந்து குடும்பத்தினர் வந்து ஆறுதல், அதாவது வந்து அவங்க குடும்பத்தினருக்கு வந்து தமிழக சினிமா துறையினர் வந்து ஆதரவு வந்து தெரிவித்திருக்காங்க. அதைத் தொடர்ந்து வந்து அவரோட இறுதி ஊர்வலம் வந்து பிரம்மாண்டமா நடக்க போகிறது. ஸோ இறுதி சடங்கும் வந்து அவங்க வீட்டில் வந்து நடக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ பாக்யராஜா அவர்களோட சொந்த இடத்துல வந்து எப்படி வந்து அவங்களோட இறுதி சடங்கு நடந்துச்சோ அதே மாதிரி வந்து பாரதி ராஜா அவர்களோட சொந்த இடத்துல தான் வந்து அவங்களோட இறுதி சடங்கும் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்ப அப்போலோ மருத்துவமனையிலிருந்து மிக விரைவில் வந்து பாக்யராஜா அவர்களோட உடலை வந்து கொண்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து இன்னைக்கு நைட், அதாவது இன்னைக்கு காலையில 7 மணிக்கே வந்து அவர் உயிரிழந்துட்டாங்க. ஸோ நமக்கு அஃபிஷியலா நியூஸ் கிடைச்சது வந்து காலையில 9 மணிக்கு. ஸோ அதுக்குள்ள வந்து ப்ராப்பரான ப்ரொசீஜர் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. 7 மணிக்கு வந்து ப்ராப்பரான ப்ரொசீஜர் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால வந்து இன்று காலை 10 மணிக்கு வந்து இறுதி சடங்கு வந்து ஆரம்பித்து விடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இவரோட உயிரிழப்பு வந்து ரொம்ப மோசமான நிலையில வந்து இருக்கு, உடல் வந்து மோசமான நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்ன உடனே இவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. முக்கியமா இவரோட மகன், அதுக்கப்புறம் மருமகள் எல்லாத்துக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. இப்ப அவங்க எல்லாருமே வந்து 7 மணிக்கு வந்து ஹாஸ்பிட்டல் வந்து இருந்தாங்க. ஸோ 7 மணிக்கு வந்து அவர் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ பாக்யராஜா அவர்கள் இறந்து போகும்போது வந்து அவங்களோட குடும்பமே வந்து பக்கத்துல இருந்தது. பாக்யராஜா அவர்களோட செய்த புண்ணியம் அப்படின்னு சொல்ல வேண்டும். ஏன்னா வந்து பாரதி ராஜா அவர்கள் உயிரிழக்கும் போது வந்து யாருமே இல்லாம தனியா வந்து இறந்து போயிருந்தாரு. ஸோ அவரோட உயிரிழப்பு வந்து ரொம்ப மோசமாவே இருந்தது. வாயில ரத்தம் கக்கி வந்து இறந்து போயிட்டாங்க, பார்க்க கூட யாருமே இல்லை. ஆனா பாக்யராஜா அவர்கள் இறக்கும் போது வந்து மொத்த குடும்பமும் பக்கத்துல வந்து இருந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதனாலதான் வந்து ப்ராப்பரான ப்ரொசீஜர் முடிச்சு கரெக்டா 9:50 வந்து அவரோட அபிஷியலா நியூஸ் வந்து அறிவித்திருக்காங்க. இது வரைக்குமே தமிழ் சினிமால பல படங்கள் வந்து இயக்கியிருக்காங்க, பல படங்கள் வந்து நடித்திருக்காங்க. ஒரு பிரபலமான இயக்குனர் அப்படிங்கிற பெயரை வந்து பாரதி ராஜா வாங்கியிருக்காங்க. 90s வந்து ஒரு பிரபலமான நடிகர், அதாவது பெண்களை கவரும் அளவுக்கு ஒரு பிரபலம் வந்து பாக்யராஜா கிட்ட வந்து இருந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்ப வரைக்கும் வந்து பாக்யராஜாவுக்கு ஒரு தனி மவுஸ் தான் வந்து இருக்கு. சின்ன சின்ன கேரக்டர் இப்ப பாக்யராஜா நடித்திருந்தாலுமே பாக்யராஜா நடித்த படமா அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து மக்கள் மத்தியில் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. இப்ப வந்து அவரோட உயிரிழப்பு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. சமீபத்தில் தான் வந்து பாரதி ராஜா அவர்கள் உயிரிழந்தாங்க. ஒரு பிரபல இயக்குனர், ஒரு இயக்குனரின் சிகரம் அப்படின்னு சொல்ல வேண்டும். அவர் உயிரிழந்ததை வந்து தமிழ் சினிமா வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்ப அவரை தொடர்ந்து அடுத்த ஒரு பிரம்மாண்டமான இயக்குனர் பாக்யராஜா அவர்களோட உயிரிழப்பு இனிமே இந்த தமிழ் சினிமாவுக்கு பெரும் அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தி இருக்கு. சோ நமக்கு முன்னாடி இருந்தாங்க, அதாவது 90sல வந்து தமிழ் சினிமா வந்து வழி நடந்தவங்க இப்ப வந்து தமிழ் சினிமா விட்டு பிரிறாங்க நினைக்கும் போது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை வந்து தமிழ் சினிமா நடிகர்கள் தங்களோட வருத்தங்களை இணையதளத்தில் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப இன்னைக்கு பாக்யராஜா அவர்களுடைய இறுதி சடங்கு அவங்களோட இல்லத்துல வந்து ரொம்ப ஸ்மூத்தா வந்து நடக்க போகிறது. அதை தொடர்ந்து வந்து நாளை மாலை 11 மணி இல்ல 12 மணிக்கு வந்து அவரோட உடல் வந்து புதைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதுக்குள்ள வந்து அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், அதுக்கப்புறமா தமிழ் சினிமா நடிகர்கள், முதலமைச்சர் விஜய் எல்லாம் வந்து பாக்யராஜா அவர்களோட உடலுக்கு வந்து ஆறுதல் வந்து